சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கழகத்தின் தலைவரும் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதியார் அவர்களை வணங்குகிறேன். ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் அரசு மற்றும் அறிவியல் கல்லூரியே இல்லை. கல்லூரி செல்ல வேண்டுமென்றால் தூத்துக்குடி, திருநெல்வேலி சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் சென்று வர வேண்டிய மாணவர்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆகவே இந்த தொகுதி மக்கள் நலன் கருதி ஓட்டப்பிடாரம் தொகுதியை மையமாக வைத்து அரசு மற்றும் அறிவியல் கல்லூரி அமைத்து தருமாறு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவரிடம் பணிவோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னதைப் போல அந்த பகுதியில் அரசு கல்லூரிகள் இல்லை. அவ 50 கிலோமீட்டர் கனாட தான் இருக்கு. ஆனால் அரசு கல்லூரிகள் இல்லாவிட்டாலும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளும் தனியார் கல்லூரிகளும் இருக்கின்றன. ஆகவே அவைகளை பயன்படுத்தி கொண்டு மாணவர்கள் உரையில் படிக்க வேண்டும். நிதிநிலை சரியாக இருக்கிற பொழுது அந்த தொகுதியிலேயும் அரசு கல்லூரி உருவாக்குவதை பற்றி முதலமைச்சரிடம் கலந்து பேசி அதற்கான முடிவுகள் எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் சண்முகையா. அதாவது என்னுடைய ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் ஒரு தனியார் கல்லூரி மட்டும்தான் உள்ளது. இந்த நான் சொல்ல பகுதியில் அதை மையமாக வைத்து கொடுத்தால் அந்த பள்ளி மாணவர்கள் மிகவும் வறுமை கோட்டு கீழே வாழ்ந்து வருகின்ற மாணவர்கள் அதிக தூரம் சென்று வர படிக்க இயலாத சூழ்நிலையின் காரணத்தினால மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அரசு மற்றும் கல்லூரி அமைத்தருமாறு பணியோடு வேண்டுகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காலம் வருகிற பொழுது நிச்சயமாக முதலமைச்சர் எல்லா உறுப்பினர்களும் நிறைய கேள்வி கேட்டிருக்கிறார்கள். தொகுதிக்கெல்லாம் ஓணுன்னு மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள் கூட கேட்டு அவருடைய தொகுதியிலேயும் ஒரு கல்லூரியை முதலமைச்சர் அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். ஆகவே வரல, அடுத்த வருஷம் அடுத்த ஆண்டிலிருந்து அவைகள் எல்லாம் துவக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறோம். அடுத்த கல்வியாண்டிலிருந்து 10 கல்லூரிகளும் துவக்கப்படும். அதில் எந்த விதமான வேறுபட்ட கருத்தும் இல்லை. ஆக ஒரு ஆள் பார்ப்பதுக்கு தான் ரொம்ப சாதாரணமாக இருப்பார். ஆனால் பணியாற்றுவதில் அவர் சிறப்பாக பணியாற்றுவார் என்று நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். நாட்டிற்கே முன்னோடியாக தமிழ்நாடு தொடர்ந்து திகழ்ந்து வருகிறது. அந்த சாதனை அளவை மேலும் உயர்த்திடும் வகையில் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை, திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் ஆகிய இடங்களில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்படும். நம்ம பிள்ளைங்க படிக்கணும் என்று பாடப்படக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். உரிமை திக்கட்டும் ஒலிக்கும் மண்ணின் குரல்.